1990 ஜூலை மாதம் 12ஆம் தேதி குருக்கள் மடம் என்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த சம்பவம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரலாறு புரட்டப்பட வேண்டிய சம்பவமாக இருக்கிறது. இந்த படுகொலை தொடர்பாக இப்போது மட்டும்தான் பேசப்படுகிறதா என்றால் இல்லை, இதற்கு முன்பதாகவும் பல விடுத்தம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது பேசப்படுவதை போன்று பேசப்படவில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். காத்தான்குடி பள்ளி வாயலுக்குள் விடுதலை புலிகள் புகுந்து இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார்கள். உங்களுக்கு இடம்பெற்ற ஒரு அநியாயத்தை பற்றி நீங்கள் குரல் கொடுக்கிற நேரத்தில் எங்களுக்கும் ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் பேசுவது உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை மறைப்பதாக ஆகாது. அதற்கும் நீதி வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கும் நீதி வேண்டும். மிக அழகாக வரலாற்று செய்திகளோடு வரலாற்று உண்மைகளோடு பாசிர் கலீலுர் ரஹ்மான் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமாக அதை வெளியிட்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான வரலாறு தொடர்பான செய்தியாக இந்த வீடியோ உங்களிடத்தில் வருகிறது. அது என்ன வரலாறுனா, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் நிறைய அழிவுகளை இலங்கை இஸ்லாமிய சமூகமாக நாம் சந்தித்திருக்கிறோம். அதிலே நாம் சந்தித்த பல அழிவுகள் இலங்கையிலே இறுதி யுத்தம் நடைபெற்ற காலத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதை தாண்டி யுத்தத்திற்கு பிறகு இனவாதத்தின் உச்சத்தினாலும் பல அழிவுகளை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக அலுத்கம பேருவளை கலவரத்திலே நாம் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். 2 உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று திகன அக்குரண உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட இனவாத தாக்குதல்களால் மிக பாரிய இழப்புகளை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து உயிரிழப்புகளையும் சந்தித்தது. ஒரு இளைஞன் பாசித் என்கிற இளைஞன் அதிலே கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தாக்குதல்களில் படுகாயம் அடைந்த சதகத்துல்லா மௌலவி அவர்களும் பின்னாட்களில் மரணித்திருந்தார், உயிரிழந்தார் என்கிற செய்திகளையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதை தாண்டி அம்பாறை கலவரமாக இருக்கலாம், ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையிலே நடைபெற்றதற்கு பிறகு இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல அழிப்புகளையும் கண்ணுக்கு முன்னால நம்ம பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஏன் ஜனாசா எரிப்பு வரைக்கும் இந்த நாட்டிலே நடந்தேறி இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்களுக்கு மண்ணறைகளே இல்லை, பூமியிலே புதைக்கப்படவில்லை, அவர்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான வரலாறு நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படியான சூழல்ல இத்தனை நாட்களாக பெரிய அளவில் பேசப்படாத ஒரு விவகாரம் மீண்டும் களத்திற்கு வந்திருப்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், 1990 ஜூலை மாதம் 12ஆம் தேதி குருக்கள் மடம் என்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த சம்பவம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரலாறு புரட்டப்பட வேண்டிய சம்பவமாக இருக்கிறது. என்ன நடந்தது 1990 ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா, புனிதமிக்க மக்கமா நகரத்திற்கு சென்று ஹஜ் கடமையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த காத்தான்குடி பகுதிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் காத்தான்குடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குருக்கள் மடம் என்கிற பகுதிகளில் வைத்து விடுதலை புலிகளால் ஆயுத முனையில் வழிமறிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை தொடர்பாக இப்போது மட்டும்தான் பேசப்படுகிறதா என்றால் இல்லை, இதற்கு முன்பதாகவும் பல விடுத்தம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது பேசப்படுவதை போன்று பேசப்படவில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி குருக்கள் மடத்திலே இவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக புனிதமிக்க ஹஜ் கடமையை முடித்துவிட்டு வந்துவிட்டார்கள். ஊருக்கு வர வேண்டும். குருக்கள் மடம் பகுதிகளிலே விடுதலை புலிகள் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள் என்பதால் தாமதித்து இருந்தவர்கள் இறுதியிலே நாம் ஊரை நோக்கி செல்வோம் என்று முடிவெடுத்து சென்றார்கள். போகிற வழியில் தான் அவர்கள் வழிமறிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரைக்கும் குருக்கள் மடம் பகுதிகளில் தான் அவர்களுடைய ஜனாசாக்கள் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு BBC தமிழ்ல இது தொடர்பாக
தொடர்பான ஒரு ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்டிக்கல்ல காத்தான்குடி முஸ்லிம் பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய தலைவராக செயல்பட்ட ரவுஃப் ஹாஜியார் என்பவர் இது தொடர்பான பல செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த ஜனாசாக்கள் எந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்கிற புகைப்படங்களை கூட பிபிசி தமிழ் அன்றைக்கு வெளியிட்டும் இருக்கிறது. இது 2022 இது தொடர்பாக பேசப்பட்ட ஒரு ஆவணமாக கூட நாம் கொள்ள முடியும். இப்படி இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட குருக்கள் மடம் இந்த தாக்குதலுக்கு சுமார் 20 நாட்களுக்கு பிறகு, அதாவது 1990 ஆகஸ்ட் 3ஆம் தேதி காத்தான்குடி பள்ளி வாயலுக்குள் விடுதலை புலிகள் புகுந்து இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார்கள். அதைத்தான் வருடா வருடம் அங்கிருக்கக்கூடிய மக்கள் சுகதாக்கள் தினம் என்று அழைத்து வருகிறார்கள். அன்றைய நாட்கள்ல காத்தான்குடியில இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, சில ஊடகங்கள், குறிப்பாக இந்த ஐபிசி ஒரு நிர்வாண ஊடகம் இருக்கிறது. இந்த ஊடகம் ரொம்ப எதை ட்ரை பண்றாங்கன்னா, எது வரலாற்றில் நடந்ததோ அதை புதைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். குறிப்பாக நிராஜ் டேவிட்டை பத்தி தமிழ் பேசுகிற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு தெரியுமோ இல்லையோ, சிங்கள மொழி சார்ந்த பெரும்பாலானவர்களுக்கு நிராஜ் டேவிட்னா யாருன்னு தெரியும். குறிப்பாக தெற்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிராஜ் டேவிட்டை பத்தி நல்லாவே தெரியும். ஏன் தெரியும்னா, இருக்கிற காலம் முழுவதும் ராஜபக்ஷ குடும்பத்திற்காகவே வேலை பார்த்தவர்கள், முழுக்க முழுக்க ராஜபக்ஷ குடும்பத்தை கழுவியவர்கள், முழுக்க முழுக்க ராஜபக்ஷ குடும்பத்தை தமிழ் ஊடகத்தில் பாதுகாப்பதற்கு முனைப்படுத்தவர்கள். இப்பொழுது ரொம்ப பாசமாக தமிழ் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்கிற போர்வையில் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களையே பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற முயற்சிகளையும் இதே நிராஜ் டேவிட் கவனத்தில் எடுத்திருக்கிறார். நிராஜ் டேவிட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோக்கள் பொய்யாக புனையப்பட்ட கதைகளை கொண்டு பகிர்ந்திருக்கிறார். அதை தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற நாட்களில் நம்ம பதில் பேச இருக்கிறோம். அந்த பதில் வருகிற போது நிராஜ் டேவிட்டினுடைய உண்மையான முகத்திரை கிழிக்கப்படும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆயுதங்கள் உச்சத்தில் இருக்கிற போது வடக்கிலிருந்து 1990களில் இஸ்லாமியர்களை வெளியேற்றினார்கள். அதற்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதை தாண்டி காத்தான்குடி படுகொலை நடைபெற்றது. காத்தான்குடி படுகொலை தொடர்பாக 1990 வெளியேற்றம் தொடர்பாக எல்லாம் அப்போது கிழக்கு தளபதியாக செயல்பட்ட கருணா அம்மான் பகிரங்கமாக நார்வேயில் அவர் விடுதலை புலிகளோடு இருக்கிற காலத்திலேயே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதுவெல்லாம் எதற்கு சான்றாக இருக்கிறது என்றால், இது நடந்தது தான் என்பதற்கு சான்றாக அமையப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளாக தற்போது குருக்கள் மடம் பற்றிய பேச்சுக்களும் எழுந்திருக்கிறது. குருக்கள் மடத்தில் இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் மீண்டும் தோண்டப்பட வேண்டும், அவைகள் தோண்டப்பட்டு இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று 2022 காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய தலைவராக செயல்பட்ட ரவுஃப் ஹாஜியார் அவர்கள் பேசியிருந்தது மட்டுமல்லாமல், அவர் பிபிசிக்கு சொன்னது மட்டுமல்லாமல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆணையத்தில் சென்று அவர் வாக்குமூலமும் கொடுத்து இதை கோரிக்கையாகவும் முன்வைத்திருந்தார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இதை தாண்டி குருக்கள் மடத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைத்திருப்பதாகவும் காத்தான்குடியினுடைய பிரபலமான அரசியல் செயல்பாட்டாளராக அறியப்படக்கூடிய ஷிப்லி ஃபாரூக் அவர்கள் மீண்டும் அண்மையில் செம்மணி தொடர்பான பேச்சுக்கள் எழுந்தபோது அவர் பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டிருந்ததையும் நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே இது இன்று மாத்திரம் பேசப்படுகிற ஒன்று அல்ல. 2014 நீதிமன்ற சென்று இதற்கான தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்படவில்லை பல காரணங்களால் என்கிற நிலையில தான் ஷிப்லி ஃபாரூக் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி காலத்திலேயாவது அதை தோண்டி எடுங்க என்கிற கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் 2022 மீண்டும் பள்ளிவாசல்கள் சம்மேளனம் காத்தான்குடி இது பற்றிய பேச்சுக்களை மேலே எடுத்திருக்கிறது. சரி, இப்பொழுது பேசப்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இப்பொழுது செம்மணியில நிறைய மனித உடல்கள், மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் தோண்டப்படுகிறது. செம்மணியில் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பலவந்தமாக கொன்று குவித்திருக்கிறார்கள். அது பற்றி ஒரு தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதில் லிங்க் பகுதிகளை நீங்கள் போய் அதை பார்க்க முடியும். அந்த வீடியோவில் செம்மணி தொடர்பான விரிவான விளக்கங்களையும் நம்ம பேசி இருக்கிறோம். இப்படி செம்மணியில் நடைபெற்ற அநியாயத்திற்கு நீதி வேண்டும் என்று தமிழ் சமூகம் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது குருக்கள் மடத்தினுடைய பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கிறது. குருக்கள் மடத்தை
பொறுத்தவரையில் குருக்கள் மடத்தில் புதைக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் தோண்டப்பட வேண்டும் என்று அண்மையில் பாராளுமன்றத்தில் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குரல் எழுப்பி இருந்தார். இதைத் தொடர்ந்துதான் நிராஜ் டேவிட் போன்றவங்க களத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு காலமாக பேசாதவர் ஏன் இப்ப இதை பேசுறாருன்னா செம்மணியினுடைய இந்த படுகொலையை மறைக்கிறதுக்காக பேசுறாரு அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க சகோதரர்களே, உங்களுக்கு இடம்பெற்ற ஒரு அநியாயத்தை பற்றி நீங்கள் குரல் கொடுக்கிற நேரத்தில் எங்களுக்கும் ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் பேசுவது உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை மறைப்பதாக ஆகாது. அதற்கும் நீதி வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கும் நீதி வேண்டும் என்பதை எப்பொழுதுமே சொல்லி வருகிறோம். காத்தான்குடி படுகொலை, வடக்கு வெளியேற்றம், கந்தலாய் மக்கள் வெளியேற்றம், சேருவில பகுதிகளில் நடந்த அநியாயங்கள், பொலன்னருவ பகுதிகளில் நடந்த அநியாயங்கள் என்று விடுதலை புலிகள் ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கும் போது சகோதர இனமாக இருந்த எங்கள் மீது நடத்திய தாக்குதல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதை நாங்க மட்டும் சொல்லல. இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஐயா சுமந்திரன் அவங்கள்ட்ட கேட்டாலே அழகாக சொல்லுவார்கள். எனவே ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் நீதி தேடுகிறார்கள் என்கிற நிலையில இன்னொரு சமூகம் நீதி தேடுவது அந்த நீதியை மறைப்பதாக ஆகாது. இன்னும் சொல்ல போனால் ரவுஃப் ஹக்கீம் அவங்க பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசினதுக்கு பிறகுதான் உண்மையாகவே குருக்கள் மடம் பற்றிய பேச்சுக்கள் மேலெழுந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலெழ வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதே சகோதரர்களே. அந்த குருக்கள் மடத்தில் இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும். எப்படி செம்மணியில இந்த வேலைகள் நடைபெறுகிறதோ அதே மாதிரி குருக்கள் மடத்திலும் நடக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு இராணுவத்தினால் அந்த அநியாயம் நடந்திருக்கிறது, எங்களுக்கு விடுதலை புலிகளால் இந்த அநியாயம் நடந்திருக்கிறது. எனவே இரண்டுமே அநியாயம், இரண்டும் இரண்டு சாரார்களால் செய்யப்பட்டிருக்கிறது, இரண்டுக்கும் நீதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே ரவுஃப் ஹக்கீம் அவங்க இப்ப இதை பற்றி பேசியதற்கு பேர் இனவாதம் அல்ல, சந்தர்ப்பவாதமும் அல்ல. அவர் பேசியது மட்டுமல்ல, நாங்கள் அத்தனை பேருமே அதை வரவேற்பதற்கான காரணமும் என்னன்னா, குருக்கள் மடத்திற்கு 2014 தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் 2014 அது தோண்டப்படவில்லை அந்த பகுதிகள். அதற்கு பிறகு 2022 வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு ஆணையத்தில் இதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்போதாவது அதை எடுங்க, அந்த நடவடிக்கையை செயல்படுத்துங்க என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இதை தாண்டி குருக்கள் மடத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம புத்தகங்களில் படிப்போம், ஆர்டிக்கல்களில் பார்ப்போம். அதையெல்லாம் மிஞ்சுகிற வகையில் தற்போது மிக தத்ரூபமாக குருக்கள் மடத்தில் நடந்தது என்ன என்பதை மிக அழகாக வரலாற்று செய்திகளோடு, வரலாற்று உண்மைகளோடு பாசிர் கலீலுர் ரஹ்மான் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமாக அதை வெளியிட்டிருக்கிறார். குருக்கள் மடம் மெசக்கர் என்கிற பெயர்ல தான் அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கொழும்புல அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் திரையிடப்பட்டிருந்தது. நானும் அதை சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. பிறகு புத்தளம், அதை தாண்டி காத்தான்குடி ஆகிய இடங்கள்ல எல்லாம் அந்த திரைப்படம் அல்லது அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் திரையிடப்பட்டிருந்தது. மிக தத்ரூபமாக நடந்த உண்மைகளை மிக அழகாக தொகுத்திருக்கிறார், அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார், அதை ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரியாக மாற்றி இருக்கிறார் பாசிர் கலீலுர் ரஹ்மான் என்பதில் எவ்விதமான குறையுமே இல்லை. அதில் அந்த மியூசிக் இணைக்கப்பட்டிருக்கு, மார்க் அடிப்படையில் அதுக்கு நம்ம மாற்று கருத்து இருந்தாலும் அதை தாண்டிய மற்ற அத்தனையும் அதனுடைய திரைப்பட தொகுப்பாக இருக்கலாம், வீடியோ கவரேஜாக இருக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ரி பிலிமை கொண்டு போகிற அந்த வழிமுறையாக இருக்கலாம், எல்லாமே எந்த விதமான ஒரு அலுப்பு தட்டலும் இல்லாமல் ஒரு வரலாற்றை அழகாக பார்ப்பதற்கான காட்சிப்படுத்தலாக பாசிர் கலீலுர் ரஹ்மான் அவங்களால அது செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக குருக்கள் மடம் தொடர்பான இந்த பிலிம், இந்த டாக்குமெண்ட்ரியை அத்தனை சகோதரர்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற அத்தனை சகோதரர்களும் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக ஆங்கில சப்டைட்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதை பார்க்கிற போது உண்மையிலேயே தொப்புள் கொடி சமூகமாக இருக்கிற எங்கள் மீது இழைக்கப்பட்ட அநியாயம் என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற காரணத்தினால கண்டிப்பாக அதை பாருங்க. நம்முடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குருக்கள் மடம் பற்றிய பாசிர் கலீலுர் ரஹ்மான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி பிலிமுடைய லிங்க் நம்ம பதிவிட்டு நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களையும் அந்த லிங்க் நம்ம பதிவிடுவோம். கண்டிப்பாக அதை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதியை நீங்களும் கோருகிறீர்கள், நாங்களும் கோருகிறோம். நீங்கள் கோருவதால் நாங்களும் கோருகிறோம் என்பதல்ல, நீங்கள் உங்களுக்கான நீதியை கோருகிறீர்கள், நாங்கள் எங்களுக்கான நீதியை கோருகிறோம். மொத்தத்தில் நாம் இரு சமூகமும் நீதியை தான் கோருகிறோம். சகோதரர்களே, செம்மணிக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம், நீங்களும் குருக்கள் மடத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற
அன்பான கோரிக்கையும் விடுத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது வந்து 3வது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பா. உங்களோட பேர்? கரீம். சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள். அல்ஹம்துலில்லாஹ். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தீங்களா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிறைய துவா செய்யுங்க. ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஒரு உம்மா 140 ரூபா அவகிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 200 ரூபா தந்தவங்க உண்டு. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவத்தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது, எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க, இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க, அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு திருப்தியாக இருக்குதானே வீடு? சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும். இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.